ஹலோ வீவர்ஸ், சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தற்போது புதிதாக பொருளானது மாற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த உலகத்திற்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். என்னங்க சொல்றீங்க? இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளுக்கும் இந்த உலகத்துல அடுத்து நடக்க போகின்ற நிகழ்விற்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கேட்கலாங்க. அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு கோவில் என்று ஒரு கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இந்த முருகன் கோவிலானது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பானது இந்த கோவிலுக்கு இருக்குங்க. அதாவது இந்த கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு பெட்டியானது இருக்கக்கூடும். முருகப்பெருமானே தன்னுடைய பக்தர்களுடைய கனவுல நேரடியாக சென்று இந்த பொருளை வைக்குமாறு உத்தரவிடுவாராங்க. அப்படி அவர் சொல்லக்கூடிய அந்த பொருளானது அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்ட உடனேயே பாத்தீங்கன்னா அந்த பொருளின் தாக்கத்தால் பாத்தீங்கன்னா ஏதாவது சில சம்பவங்களானது இந்த உலகத்திற்கு நடக்கலாங்க. அதாவது அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளானது இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது சில நேரங்கள்ல நமக்கு நன்மைகளாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல தீமைகள் நடப்பதை முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா இந்த பொருளானது அமையலாங்க. இந்த பெட்டிக்குள்ள இதுவரைக்கும் எண்ணற்ற பொருட்களானது வைக்கப்பட்டு அதனுடைய தாக்கத்தையும் பாத்தீங்கன்னா மக்கள் அனுபவிச்சு இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்படுகின்ற பொருளின் மீது அதீத ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இந்த பெட்டிக்குள்ள என்ன பொருள் வைக்க போறாங்க, இதனால நமக்கு நல்லது ஏற்பட போகுதா இல்லைன்னா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோருமே பாத்தீங்கன்னா ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் தற்போது பாத்தீங்கன்னா புதிதாக 2 பொருட்களானது அந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பொருளின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்ம சந்திக்க போறோம் என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் ஃபேவரட் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த பொருளுடைய தாக்கமானது நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு மனதார நினச்சிக்கிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. முருகனின் ஆசையால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில தற்போது விபூதி நிறைந்த திருவோடும் ஒரு ருத்ராஜம் மற்றும் திருப்புகழ் புத்தகமும் வைத்து சிறப்பு பூஜையானது நடத்தப்பட்டு வந்திருக்குங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல சிவன்மலை ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டி வழிபாடானது செய்யப்பட்டு வருகிறது. முருகப்பெருமான் பக்தர்களுடைய கனவுல வந்து சில பொருட்களை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவாராம். அந்த பக்தர் நேராக பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து தனக்கு கனவுல வந்ததை கோவில் நிர்வாகத்திடம் சொல்ல வேண்டும். இவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை அறிய பூசாரி பாத்தீங்கன்னா பூ போட்டு உத்தரவு கேட்பாராம். அதாவது வெள்ளைப்பூ வந்து விட்டால் ஏற்கனவே வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருட்களை எடுத்து விட்டு இவர் சொல்வதை அந்த பெட்டிக்குள்ள புதுசாக வச்சு பூஜை செய்வார்களாம். அதுவே சிகப்பு பூ வந்தால் அந்த பக்தர் சொல்லக்கூடிய பொருளை மாற்றி வைக்க கூடாது என்று உத்தரவு கொடுத்ததாக எடுத்துக்கொள்வார்களாம். அந்த வகையில் வைக்கப்படுகின்ற பொருளானது நாட்டில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க. அந்த வகையில் தான் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அகல் விளக்கானது வைத்து வழிபாடானது நடத்தப்பட்டு இருந்ததுங்க. கடந்த 9ஆம் தேதி சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தமானது வைத்து பூஜை நடத்தப்பட்டு இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளானது அந்த பெட்டிக்குள்ள மாற்றி வைக்கப்பட்டு இருந்ததுங்க. அதாவது கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி கலசத்துடன் பார்த்தீங்கன்னா கங்கை தீர்த்தம் வைக்கப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பொருளானது புதிதாக வைக்கப்பட்டு இருந்தது. அதாவது உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர் குடும்பத்தினர் சார்பில் புதிய பொருட்களானது தற்போது வைக்கப்பட்டு இருக்கிறது. கங்கை தீர்த்தமானது வைக்கப்பட்ட 9வது நாளிலேயே பொருளானது தற்போது மாற்றப்பட்டு உள்ளதுங்க. தற்போது திருவோடு நிறைய விபூதியும் ருத்ராஜமும் வைக்கப்பட்டு உள்ளது. மேலும் நோய் தீர்க்கக்கூடிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டு உள்ளதுங்க. விபூதியும் ருத்ராஜமும் நோய் தீர்க்கக்கூடிய மருந்து என்பதை தான் முருகன் பார்த்தீங்கன்னா உணர்த்தி இருக்கிறார் என்றே சொல்லலாம். இதன் மூலமாக 2 விதமான கருத்துக்களுமே தற்போது இருக்கிறது. அதாவது தற்போது இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில புதிதான நோய்களானது தற்போது வரப்போகுதா, அதை உணர்த்தக்கூடிய வகையில தான் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த புத்தகமானது வைக்கப்பட்டு இருக்கிறதா என்ற 2 விதமான கருத்துக்களானது தற்போது நிலவி வருகிறது.
எது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்துதாங்க பார்க்க வேண்டும். மேலும் கடந்த செவ்வாய்க்கிழமைகளில் திருப்புகழ் பாடினால் தீராத வினை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. செவ்வாய்க்கிழமை அன்று தான் இந்த உத்தரவு பெட்டியில் பொருளானது பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கப்பட்டு இருக்கிறது. சரியாக சொல்லணும்னா டிசம்பர் 17ஆம் தேதி இந்த பெட்டிக்குள்ள புதிதாக அந்த 2 பொருட்களானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இது நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியுமே தற்போது அதிகமாக எழுந்து உள்ளது அப்படின்னே சொல்லலாங்க. திருவோடு வைக்கப்பட்டு உள்ளதால நாட்டின் பொருளாதாரத்தில் ஏதேனும் சரிவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமுமே பார்த்தீங்கன்னா மக்களிடையே இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாங்க. மேலும் இது குறித்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதிகள் சிலர் சொல்லும்போது உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு உள்ள விபூதி, திருவோடு, ருத்ராஜம், திருப்புகழ் ஆகிய இந்த 4 பொருட்களுமே பார்த்தீங்கன்னா தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களாகவே அமைஞ்சிருக்கு. திருப்புகழ் படித்தால் தீராத வினையெல்லாம் தீரும். திருப்புகழ் பாராயணம் செய்யப்பட வேண்டும். ருத்ராஜ வழிபாடு சிறப்பு என்று தெரிவித்து உள்ளனர். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதை உணர்த்தக்கூடிய விதமாக நவம்பர் 12ஆம் தேதியே அகல் விளக்கானது வைத்து வழிபட சொன்னதாகவும் பார்த்தீங்கன்னா நம்பப்படுகிறது. இந்த நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்து இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கார்கில் போர், சுனாமி போன்ற பல விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முன்கூட்டியே அது தொடர்பாக பொருட்கள் வைக்கப்பட்டு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் என்பதால தான் இங்கு வைக்கப்படுகின்ற பொருளுக்கு மக்கள் மத்தியில் அத்தனை எதிர்பார்ப்புகளுமே நிலவி வருகிறது என்று சொல்லலாங்க. அதே போல பருத்தி, இளநீர், மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது பார்த்தீங்கன்னா படு பாதாளத்தில் இருந்து வந்த அவற்றின் விலையானது அதீதமான விலை உயர்வானது ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றில் பாலானது வார்க்கப்பட்டது போல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இளநீர், பருத்தி, மஞ்சள் விலை எல்லாமே ஏறி விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோல் கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நம்ம கொரோனா தொற்றில் இருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டியானது முன்கூட்டியே உணர்த்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உத்தரவு பெட்டிக்குள்ளதான் தற்போது பார்த்தீங்கன்னா விபூதி, திருவோடு, ருத்ராஜம், திருப்புகழ் என்று இந்த 4 பொருட்களானது தற்போது வைக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய தாக்கமானது நேர்மறையாக இருக்க போகிறதா இல்லை என்றால் எதிர்மறையாக நமக்கு மாறப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேண்டும். மேலும் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த முருகப்பெருமான மனதார நினைத்து எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்முடைய ஒரே பிரார்த்தனையாக அனைவருமே கூட்டு பிரார்த்தனையாக செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது நமக்கு நல்லபடியாகவே அமையும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்பலாங்க. ஏன்னா இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருளுமே ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் இன்றளவு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கிறது. அதனால தான் இந்த ஒரு விஷயங்கள் பற்றி மக்களிடையே அதீதமான எதிர்பார்ப்புகளும் வரவேற்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பெட்டிக்குள்ளே தற்போது பொருள் மாற்றி வைக்கப்பட்டு இருப்பது குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு கோவிலுக்கு நேரடியாக சென்று இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளை பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா அதையும் எங்களோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கோவிலுடைய அமைவிடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுக்கு சென்று வந்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயமானது நிச்சயமாக புரிஞ்சிருக்குங்க. அந்த மலை உச்சியில் அமைதியாக பார்த்தீங்கன்னா அந்த முருகன் பார்த்தீங்கன்னா குடிக்கொண்டு இருப்பார். அந்த இடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இருக்க கொடுங்க. ஸோ ஈரோடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா காங்கேயம் போகக்கூடிய வழியில் நீங்கள் இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தர கொடுங்க. ஏன்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தோங்க. எனக்கு ரொம்பவே இந்த கோவில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற என்னுடைய கருத்துக்கள் போல நீங்களுமே இந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய மனதிற்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைத்து பூஜிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா சுனாமி வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மலையாக இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. வக்கிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு
வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நாம தாராளமாக விடுபடலாம். சனி பகவான் தனி சன்னதியில எழுந்தருளி இருக்காரு. காய்ச்சல் வந்தவர்கள் இங்கு மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்ற ஒரு ஐதீகமும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறை சென்று விட்டாலேயே போதுங்க, நிச்சயமாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.